அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தங்கள் குருதியில் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா உள்ளிட்ட திராவிட தலைவர்களை விமர்சித்து ஒளிபரப்பப்பட்ட காணொலி திமுக அதிமுக இடையே காரசார விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த மண்டலவாடியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுகவும் பாஜகவும் பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்தை பற்றி கவலைப்படுவதாக விமர்சித்தார். பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து. மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க, கட்சியை வளர்க்க முடியாமல் போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்போ கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண். அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்து விட்டதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக மீது பல்வேறு விமர்சனங்களை வீசினார். தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க, அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக துரோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும். இதற்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா பெயரை உச்சரிக்க திமுகவிற்கு தகுதி இருக்கிறதா என வினவியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்ணா இதயம் அண்ணா என்று கண்ணீர் வடித்த கையோடு அவரது கொள்கைகளை திமுக குழி தோண்டி புதைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அண்ணாவின் கொள்கை விடுமியங்களை நெஞ்சில் ஏந்தி அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு நாள் ஒரு நொடி கூட தங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல, தங்கள் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் மீட்டுத் தருவேன் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அளிக்கும் 2026 ஆண்டு தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி எனவும் குறிப்பிட்டுள்ளார்.